கம்ப்யூட்டர் தெரியாதுன்றாங்க. இது சொன்னதுலேயே கடுமையான ஸ்டேட்மெண்ட் அதுதான். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன்லாம் ஆந்தையும் வவ்வாலையும் விட மோசமானவன் அர்த்தம். இப்போ 4 பேர் பேசிட்டாங்க, இன்னும் 2 பேர் பேச வைப்போமா முடிச்சிருவோமா? இல்லைங்க, உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக கேட்கணும். ஏன்னா இந்த தலைப்பு புதுசு. இப்போ ஆண்களா பெண்களானா 2 பக்கத்தையும் தட்டி விட்டுட்டு பேசிடலாம். இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற ஒரு விஷயம். தவிர்க்க முடியாத சில தண்டனைகள் நமக்கு உண்டு வாழ்க்கையில். எந்திரங்களும் அப்படித்தான் பேசுவதற்கு வருகிறார் தெய்வானை மணிகண்டன் அவர்கள். அவங்க இன்பமேன்னு சொல்றாங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, பேசுறது மைக்கு, ஏசி அரங்கம், கையில மொபைலு, எதிரில் 4 பளிச்சுன்னு 4 லைட்டு, இப்படி பல கருவிகளுக்கு இடையே துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரணியினரே, அவங்களுக்கு மைக்கெல்லாம் போடக்கூடாது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இங்கே வருகிறார்களோ இல்லையோ, ஒரு பட்டுப்புடவை இங்கிருந்து அங்கு கொரியர்ல போகின்றது என்றால், தேசம் விட்டு தேசம் சென்றாலும் எங்களின் வாசமும் புகழும் மணக்கும் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களே, அவையில் இருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அனுகிரகா பேசினதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் வேணும் போல. ஒன்னு இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இருக்கு ஆனா இல்லைன்னு எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிட்டு போய் எனக்கே குழப்பமாதமா இருந்துச்சு. அதாவது இவங்களுக்கு வேணுங்கிற கருவியெல்லாம் இவங்களுக்கு இன்பமா, இவங்களுக்கு வேண்டாத கருவியெல்லாம் துன்பமா? இவங்கிட்ட இல்லாத கருவியெல்லாம் கூட துன்பம் தான். ஏதோ ஒண்ணு புரியுற மாதிரி பேசணும். இதுல என்ன அவங்களுக்கு இவ்வளவு கோவம்னு எனக்கு தெரியல. நடுவுல கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் திட்டி இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தா சொன்னாங்க. அவங்க படிச்சதே கம்ப்யூட்டர் தான். நடுவு அப்படியா? ஆனா பள்ளிக்கூடம்ல வச்சிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் வச்சுதான் நடத்துறாங்க. அட்மின் ஒர்க் எப்படி பாக்குறாங்க? ஓ, நைட் எல்லாம் வேலை பாக்குறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஒரு நைட் செக்யூரிட்டி, நைட் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்ப வேலை பார்ப்பாரு? பகல்ல. அவங்க அப்படி சொல்றாங்கம்மா. இது அனுகிரகாவின் பேச்சின் தாக்கம் நடுவர் அவர்களே. இல்லம்மா, அவங்க சொன்னதை சொன்னேன். அவர்கிட்ட லேப்டாப் இருக்கா? அவர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? காலையில கோயம்பேடுல காய் மூட்டை ஏத்துறதுக்காக 4 மணிக்கு நிக்கிறாங்களே சார், அவங்க கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்களா? அது அந்த பணி சுமை. அது போல இந்த ஐடில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பணி சுமை இருக்கு. இதுல கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். என்னம்மா, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கிறோம். நடுவர் அவர்களே நிறைய பேசியிருக்காங்க. ஒரு கல்யாணத்துல எவ்வளவு பேருக்கு மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் தேவை, ஆனா வணக்கம் சொல்றதுக்கு எதுக்கு ஒரு பொம்மை? அதுதான் ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா வர மனுஷங்க எல்லாரும் சந்தோஷமா போறது இல்ல. என்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே நீ யாராலையும் பேச முடியாத அளவுக்கு அங்க ஒரு கருவி பண்ணிருக்கு இல்லையா? ஒரு மெஷினை போட்டு நிறுத்தியாச்சு. அவன் வராம போறேன், நமக்கு என்ன? வந்தவங்க எல்லாம் வான்னு சொல்லிட்டு போயிடுது. நடுவர் அவர்களே, கைத்தறி நெசவாளர்கள் இருக்கின்றார்கள். அது கைத்தறியினுடைய அழகு என்னன்னா, ஒரு புடவை மாதிரியும் இன்னொரு புடவையை பண்ண முடியாது. ஒவ்வொரு புடவையும் புதுசாக தினசாக இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களுடைய கைகளால் நெய்யப்படுகின்றது. இப்ப இந்த கைத்தறியினுடைய அந்த ஆழத்தையும் அந்த தனித்துவத்தையும் எது இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது? ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு பட்டுப்புடவை எப்படி வாங்குறாங்க சொல்லுங்க? அங்கிருந்து இங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றாங்க சார்.
பண்ணி இந்த புடவை வேண்டாம் அந்த புடவையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நெசவாளர்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் மேன்னாலதான் எங்களுக்கு லாபம் குறையுதுன்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்களே இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து விற்கிறாங்க, லாபத்தை பெறுகிறார்கள் என்றால் உற்பத்தி இடத்திலேயே விற்கிறாங்க. கைத்தறி கூட அந்த கைகளால் நெய்யப்படுகின்ற ஒன்று கூட, எந்திரம் இல்லாமல் கைகளால் நெய்யப்படுகின்ற ஒன்று கூட உலக அரங்கில் மிக உயரத்தில் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் சில கருவிகள் தேவைப்படுகின்றது. அது இன்னும் இன்பமாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்கின்றோம். புலவர் ஐயா நிறைய சொன்னாரு, தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களை பத்தி சொன்னாரு. ஆனா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு போல. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பிரபலமானதும் புகழ் பெற்றதும் ரேடியோ என்ற ஒரு கருவியின் மூலமாகத்தான். இல்லாட்டி அவர் யாருக்கு தெரியும்? நீங்க பேசுறது மட்டும் ரேடியோல பேசுங்க. அனுகிரகா சொன்னார், இன்னைக்கு மெஷினோடு சிநேகிதமாக இருக்கின்றார்கள், மனிதர்களோடு அந்நியமாகி போனார்கள், மெஷினோடு மெஷினாக சேர்ந்து மெஷினாகவே வாழ்கின்றார்கள். அப்படி இல்லை அனுகிரகா. ஒரு காலத்துலலாம் ஒரு ரோட்ல ஒரு டிரைனேஜ் வெளியே வந்திருந்ததுன்னா அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் ஒண்ணு மூக்க மூடிட்டு போவோம், இல்ல முகத்தை சுழிச்சிட்டு போனாங்க. ஆனா அந்த டிரைனேஜ்குள்ள இறங்கி ஒரு ஆள் நின்று சுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி உண்டா? இன்னைக்கு ஒரு லாரி வந்து நிக்குது, ஒரு மிஷின் வருது, உள்ள ஒரு மிஷினை இறக்குறாங்க, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போகுது. அப்படி அன்னைக்கு வேலை பார்த்த ஒருத்தரை நியாயமா நம்ம எல்லாம் கௌரவப்படுத்தி இருக்கணும். ஆனா அந்த வேலைக்காகவே அவரை வந்து நாம தள்ளி வச்சோம். ஒரு மிஷின் வந்து நீ கௌரவமா மனுஷனாக வாழு, இந்த வேலையை நான் செய்றேன்னு சொல்லி மாத்திக்கோ. இதெல்லாம் பார்க்கணுமா கண்ணால? வவ்வால மட்டும் பார்க்கக்கூடாது. ஆந்தையும் வவ்வாலும் எந்த மிஷினை யூஸ் பண்றது இல்லைன்னா ஆந்தைக்கும் வவ்வாலுக்கும் கனவுகள் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு கனவுகள் உண்டு. கனவுகளை தேடி ஓடுகின்ற வேலையிலே சின்ன சின்ன விஷயங்களை மிஷினை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுல இன்பம் தானே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சார். ஒரு சுத்தியல், ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னா சுத்தியல் எடுத்து அந்த காலத்துல அடிச்சாங்க. சுத்தியலை நங்குன்னு அடிக்கும் போது கட்டவிரல் நகத்திலேயே பட்டுரும், ரத்தத்தோடு ஓடி வருவாங்க. சரி, அடிச்ச ஆணியை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா இது தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியான்னு ஒரு பேச்சு. எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணிதான். கடைசியில சுத்தியலை வச்சே மண்டையில அடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, அதுக்கு ஆணியை அடி அப்படின்னா அடிச்சிருது. வேற ஒரு ஆப்ஷனை தட்டினா அடிச்ச ஆணியை கூட எடுத்துருது. இப்ப மனிதனின் ஆற்றலும் நேரமும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு பயன்படுகின்ற நேரத்திலே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த எந்திரங்கள் வந்து நிற்பது இன்பமாகத்தான் இருக்கின்றது. அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டான் அப்படின்றாங்கம்மா. சோம்பேறி ஆயிட்டான் இல்ல நடுவர் அவர்களே. நான் காலையில ஆபீஸ்க்கு போற நேரத்துல ஒரு சுத்தியில வச்சு தட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு டக்குன்னு ஒரு மிஷினை வச்சு அடிச்சுட்டு ஆபீஸ் வேலையை பார்க்க போலாம் இல்லையா? ஆமா. புலவர் ஐயாக்கு என்ன கோவம்னு தெரியல, இந்த வீடு கூட்டுற மிஷினை பார்த்து அப்படி திட்டிருக்காங்க. இது இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க புலவர் ஐயா. அது உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அதுவாடு வருது, அதுவாது கூட்டுது, அதுவாடு காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் போயிட்டே இருக்கு. இப்ப வீட்டுல அம்மாவோ இல்ல வேலைக்கார அம்மாவோ கூட்டும் போது காலை தூக்கி மேல தானே வச்சுக்கிறோம். அதே மாதிரி மேல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு காலத்துல குழந்தை எதையாவது கீழே கொட்டிடுச்சுன்னா நம்ம தலையிலே கொட்டுவோம், கீழே கொட்டிட்டேன் என்ன, அது கொட்டிடுச்சுன்னு இல்லை, அது சுத்தம் செய்யணுமேன்ற கவலையில போய் கொட்டுவோம். ஆனா இன்னைக்கு அந்த கவலையே கிடையாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னைக்கு சண்டை வரும் தெரியுமா? வீட்டு வேலைக்கார அம்மா லீவ் போட்டா சண்டை வரும். எல்லா வேலையும் ரெண்டு பேரும் செய்யணும்ல. ஆனா அப்படி பழக்கிட்டீங்க. ஆமா, ரெண்டு பேரும் செஞ்சுதானே ஆகணும். இல்ல அதான் நல்லதுன்ற, வருங்கால சமுதாயத்துக்கு நல்லது. ரெண்டு பேரும் வெளி வேலையும் செய்யும் போது ரெண்டு பேரும் வீட்டு வேலையும் செய்யணும். ஆனா அதுலயும் சண்டை வரும், யாரு கூட்டுறது யார் பெருக்கிறது. இன்னைக்கு கவலையே இல்லை. குழந்தை கொட்டினாலும் சரி, வேலைக்காரம்மா லீவ் போட்டாலும் சரி, போன் எடுக்கிறோம், ஒரு பட்டனை தட்டுறோம், அதுவாடு வந்து கூட்டிட்டு அதுவாடு போகுது. விளக்கமாறு பிஞ்சு போயிடும்னு பேசின வீடுகள்ல கூட திருமணத்தை காத்து நிற்பது இந்த சுத்தம் செய்கின்ற மெஷின் தான். நடுவர்களே, அந்த பேரே இப்ப இல்லம்மா, விளக்கமாறுன்னு சொல்றதே இல்லை. புலவரையா போற போக்குல ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த கிரைண்டர் கண்டுபிடிச்சவங்க, மிக்சி கண்டுபிடிச்சவங்க, இவங்க எல்லாம் எங்களோட குலதெய்வம்னு சொன்னார். உங்களோட குலதெய்வம் மட்டும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதா புலவரையா? அதுக்கே வருஷம் போறீங்க. அவரே போற போக்குல ஒத்துக்கிட்டாரு, இது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கின்றது. அதனாலதான் அவர் வெறும் இன்பத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒரு படி தூக்கி குல தெய்வமாக வைக்கின்றார்.
கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்த பெண்கள் எல்லோரும் இன்னைக்கு வெளியே வந்து நிறைய சாதிக்கிறார்கள். அனுகிரகா ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல, ஒரு நர்சரி ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்காங்க அப்படின்னா அதற்கு இந்த அத்தனை கருவிகளும் தான் துணை செய்கின்றது. கிரைண்டர் என்ன பண்ணும்? ஒரே கல்ல சுத்தி ஆட்டும். ஒரே கல்ல சுத்தி ஆட்டுறதுக்கு இதயமும் மூளையும் படைச்ச ஒரு மனுஷி வேண்டாம், ஒரு மிஷின் போதும்னு கண்டுபிடிச்சது அறிவியல். அப்படி அந்த மிஷின் இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு அத்தனை பெண்களும் இவ்வளவு இன்பமாக வெளியே வந்து இருக்க முடிகின்றது. அதோடு இல்லாம நிறைய விஷயங்கள், இப்ப காருக்கெல்லாம் தமிழ்ல பேரே மகிழுந்து அப்படின்னு தான் வைக்கிறாங்க. அதுல மகிழ்ச்சியும் இன்பமும் இருக்கின்ற காரணத்தினால தானே பேரே மகிழுந்துன்னு இருக்கு. அந்த காலத்துல பிளஷர் கார்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பிளஷர் கார். சிவகுமார் சார் நிறைய சொன்னாங்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தி, நிறைய உண்டு. பிறக்க போற குழந்தை வயிற்றுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஹார்ட் பீட் ஒரு மெஷின் வச்சு பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா நிறைய மெஷின்ஸ் வச்சு உள்ள ஒரு ஸ்டண்ட்னு வைக்கிறாங்க. இப்ப பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் நிறைய கருவிகள் இன்னைக்கு மெடிக்கல் துறையில நம்மள காத்து நிற்கின்றது. உயிர் காக்கும் மந்திரங்கள் மட்டுமல்ல, உயிர் காக்கும் எந்திரங்களாகவும் இன்றைக்கு நமக்கு துணை புரிகின்றன. நடுவர் அவர்களே, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஒன்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூகுள்ல யூடியூப பார்த்து எப்படி தைக்கிறதுன்னு கத்துக்கிறாங்க. யூடியூப்ல நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கைத்தறி நெசவு மிஷின் எப்படி நெசவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. இப்ப ஒரு காலத்துல எல்லாம் இந்த மாதிரி யார்ட்டையாவது போய் கத்துக்கணும், ஒரு ஆளுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கூகுளை பார்த்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகலைவன்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் யாரும் அங்கே கட்டை விரல் தட்சணை கூட கேட்பதில்லை. அறிவு என்பது பொது உடைமையாக்கப்பட்டது. இந்த கருவிகளும் எந்திரங்களும் வந்த பிறகுதான். கிழிஞ்ச ஜீன்ஸ் பத்தி புலவர் ஐயா சொன்னாரு. ஒருபோதும் மெஷின் ஜீன்ஸ் கிழிச்சு கொடுப்பதில்லை, மனுஷன் தான் எனக்கு ஜீன்ஸ் கிழிச்சு கொடுன்னு சொல்லி கேட்கிறான். அது மெஷினோட ப்ராப்ளம் இல்ல புலவர் ஐயா, மனிதனுடைய மனத்தினுடைய ப்ராப்ளம். ஏன்னா எந்திரங்கள் துரோகம் செய்யாது, வஞ்சனை செய்யாது, அது ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாது. அதை உபயோகப்படுத்துகின்ற மனிதர்கள் தான் செய்கின்றார்கள். அதனால் எனவே நடுவர் அவர்களே, பாரதி கூட பாடினான், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு வழி செய்வோம் என்று. அதன் வழியிலே இன்னைக்கு நிறைய கருவிகளை நாம் கொண்டு வந்து விட்டோம். அதனால் வாழ்க்கை சுலபமாகி இருக்கின்றது, எளிமையாகி இருக்கின்றது, இன்பமாகி இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. அனுகிரகாவையும் புலவரையாவையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசத்திட்டாங்க. நீங்கள் கை நெசவு செய்கிறீங்களே, ஒவ்வொரு புடவையும் ஒரு தினுசு. நான் மெஷினில் செஞ்சால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிசைன் மாறாது, பிரிண்ட் மாறாது. நெய்யும் போது புத்திசாலித்தனமாக நெய்யலாம். அந்த காலத்தில் நம்ம ஊர் நெசவுக்காரர்கள் சேலையில் மல்லிகைப்பூ மாதிரி டிசைன் போடுவாங்களாம், மாம்பிஞ்சி மாதிரி போடுவாங்களாம், அல்லி மலர் மாதிரி போடுவாங்களாம், தாமரை மாதிரி போடுவாங்களாம். இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஊர் துணிகள் ரோம் வரைக்கும் போயிருக்கு. விக்டோரியா மகாராணி அரண்மனையிலேயே இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படின்னா நம்முடைய நெசவாளர்களின் தரம் எப்பேற்பட்டது என்பதை நினைவூட்டி இருக்கிறார்.